ஹாப்பி சண்டே ஜீவிதா. ஹாப்பி சண்டே சாந்தினி. என்ன விசேஷம்? பயங்கர வெஸ்டர்னைஸ்டாலாம் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க. என்ன மேடம்? ஏன்னா இன்னைக்கு சண்டே வெக்கேஷன் பத்திலாம் பேசிட்டு இருக்கோம். பீச் போணுமே இன்னைக்கு கண்டிப்பா. சண்டேனாலே இது பீச் தானே. சோ இதுல இருந்தே நல்லா தெரியுது பீச் பத்தி தான் நம்ம பேச போறோம்ட்டு. ஆனா பீச்சுக்கு போடுற ட்ரெஸ் தானா இது? பீச்சுக்கு போற ட்ரெஸ் இல்லம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஈவினிங் பீச்சுக்கு போறேன். அதனால சரி முன்கூட்டியே அந்த ட்ரெஸ் காலையிலே போட்டுடலாமே. வெரி நைஸ், அதனால போட்டுருக்கேன். ஸோ பீச்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் ஒரு இடத்துக்கு போய் நம்மள ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் விளையாடணும், என்ன மைண்ட் செட்ல இருந்தாலும் பீச்சுக்கு தான் கிளம்பி போவாங்க. அண்ட் தமிழ்நாட்டுல பீச் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நிறைய இடங்கள்ல இருக்கு. பீச் பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம வியூவர்ஸை வெல்கம் பண்ணிடலாமா? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். ஓகே சாந்தினி, பீச்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஊர் பீச்ல இருந்து தானே போகணும். ஓகேவா? ஸோ சென்னையில ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பீச் மெரினா பீச் தான். ஓகேவா? சென்னையில இருக்க மெரினா பீச்சை பார்க்கறதுக்காக யாரும் எங்கெங்க இருந்தோ கிளம்பி வருவாங்க. அண்ட் மெரினா பீச் தான் ஏஷியாலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் பீச்னு சொல்லுவாங்க. ஸோ மெரினா பீச்சுக்கு போனா போதும், அங்க போனோடனே நம்ம எல்லா கவலைகளும் மறந்துடுவோம். அவ்வளோ சந்தோஷமா இருப்போம். ஏன்னா அங்க பார்த்துன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த ராட்னம், அதுக்கப்புறம் முக்கியமா அந்த மிளகா பஜ்ஜி, அப்புறம் அந்த ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க பத்தி, அதெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே போகலாம் போல. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்ட் அங்கே போனோன்னு வச்சுக்கோ, ஏன் நமக்கு இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். எப்பவுமே பயங்கர க்ரௌட் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோ பிடிக்கும் மெரினா பீச்னு. ஆமாம், கண்டிப்பாக நீ சொல்கிற மாதிரி அந்த பஜ்ஜி சொஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்கும். பலூன் ஷூட்டிங் இருக்கும், அப்புறம் சின்ன சின்ன டாய் கேம்ஸ்லாம் இருக்கும். நிறைய பொம்மைகள்லாம் வைப்பாங்க குழந்தைங்களுக்கு. நம்மளும் வாங்கிக்கலாமா அப்படிலாம் தோணும். அண்ட் கிளி ஜோசியம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பீச்சுக்கு போனால் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தோம்னா தூரத்தில் ஒரு லைட் ஹவுஸ் தெரியும். இப்போ லைட் ஹவுஸ் வேறு ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க பப்ளிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் மோஸ்ட் ஆஃப் த பீச்சஸில் நேச்சராகவே அந்த சாண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம மெரினா பீச்சோட சாண்ட் நேச்சுரலான சாண்ட் அண்ட் நேச்சுரலான ஹார்பரும் இருக்கு நம்ம மெரினால. அது மட்டும் இல்லாமல் சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அண்ட் பக்கத்துலேயே அக்வாரியம் இருக்கு. இது இல்லாமல் எம்ஜிஆர் சமாதி அண்ட் அண்ணா சமாதி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமான கண்ணகி ஸ்டாச்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பாப்பா நிறைய இருக்குது. மெரினா பீச் பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து என்னமா செக்மெண்ட்? அடுத்து நம்ம மெரினா பீச் போனோம்னா சன்ரைஸ் சன்செட் காலைல நிறைய மக்கள் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதை டினோட் பண்ற மாதிரி ஒரு செக்மெண்ட் வருது. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 17/5/2015 ஞாயிற்றுக்கிழமை, மன்மத வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 5:57 ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி காலை 11:48 வரை சதுர்த்தசி, பிறகு அம்மாவாசை. பரணி நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். ஸோ ஜீவிதா, சென்னையில் இருக்கிற மெரினா பீச் பற்றி நீ நிறைய விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? இப்போ அடுத்ததான் சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பீச் பற்றி நான் சொல்ல போகிறேன். என்னது? மகாபலிபுரம். ஓகே. ஸோ சென்னையிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா மகாபலிபுரம் வந்துடும். மோஸ்ட்லி வீக்கெண்ட் ஆனோன்னா எல்லா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில போகணும், பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், என்னப்பா மெரினா பெஸ் நகர்னு எப்போத்தாலும் இங்கே போகிறோம், நம்ம மகாபலிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சென்னை வாசிகள் பிளான் பண்ணுற இடம் மகாபலிபுரமாக தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு மகாபலிபுரம் இஸ் அ பெஸ்ட் பிளேஸ். அண்ட் அங்கே வெறும் பீச் மட்டும் இல்லாமல் பீச்சில் நல்லா விளையாடிட்டு அண்ட் அந்த பிளேஸில் பார்த்துன்னு வச்சுக்கோ, என் ஃபுட்பால் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுட்டு விளையாடுறதுக்குலாம் சூப்பரான பிளேஸ்னே சொல்லலாம். கண்டிப்பாக மகாபலிபுரம் ஃப்ரெண்ட்ஸ்
கிட்ஸோட ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு இடம் தான். பட் வந்து ஆர்கிடெக்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பிளேஸ்னு சொல்லணும். முக்கியமாக ஆர்கிடெக்சர் படிச்சுட்டு இருக்கவங்கலாம் வந்து குரூப் ப்ராஜெக்ட் இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னா உடனே மகாபலிபுரம் தான் போடுவாங்க. ஏன்னா வந்து அந்த பீச்சை சுற்றி அவ்வளோ நிறைய ஆர்கிடெக்ட் சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பல்லவ காலத்தில் கட்டின வந்து சீஷோ டெம்பிள், அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோன் கார்விங்ஸ் இருக்குது சுற்றி, அண்ட் நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. ஸோ சீஷெல்ஸ்லாம் அவங்க ஆர்ட் கிரைவிங்ஸ்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப வியப்பாகவும் இருக்கும். கரெக்டாக சொன்னால் இன்னொரு விஷயம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஏன் எத்தனை காலம் ஆனாலும் கலாச்சாரம் மாறாத ஒரு ட்ரெடிஷனான பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதில் மகாபலிபுரமும் ஒன்று. நீ ட்ரெடிஷ்னல் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒத்தக்கல்யாண அப்படின்ற அந்த இடத்து பக்கத்தில் வந்து டெய்லி நிறைய ட்ரெடிஷ்னல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாட்டு, டான்ஸ், பரதநாட்டியம், இந்த மாதிரி வந்து நம்ம தமிழ் கலாச்சாரம், பண்பாடு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போற்றி பாடுற வகையில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு வருது. ஸோ வந்து மகாபலிபுரம் கமர்ஷியலான ஒரு பிளேஸுங்கிறத விட ட்ரெடிஷ்னல் ஒரு பிளேஸ் அப்படின்னு அதுக்கு ஒரு இன்னொரு ஃபேஸும் இருக்கிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆங்கிள் தான் நினைக்கிறேன். எஸ், கரெக்டாக சொன்ன. நீ வேற பரதநாட்டியம் அப்படின்லாம் சொல்லிட்டியா, இப்போ வந்துட்டு எனக்கு கர்நாடிக் சாங் கேட்கணும் போல இருக்குது, கேட்டுட்டு வந்துடலாமா? கண்டிப்பா, இது சங்கீத ஸ்வரங்கள். திகழும் அருக்கனணி நிறமோ கண்டேன் போமேனி கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் பொன்னாழி கண்டேன் புரிஷ கை கண்டேன் திருக்கண்டேன் பொன்னேனி கண்டேன் பொன்னாழி கண்டேன் புரிஷாக கை கண்டேன் என்
மலராள் தனத்துள்ளான் தண்டுழாய் மார்பான் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தண்டுழாய் மார்பான் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மனத்துள்ளான் 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 மாகடல் நீருள்ளான் தன் துழாய் மார்வன் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தன் துழாய் மார்வன் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தழ்துழாய் மார்வத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மனத்துள்ளான் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் தழ்துழாய் மார்வன் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் தன் துழாய் மார்வன் மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தழ்துழாய் மார்வன் உள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் தனத்துள்ளான் தன் துழாய் மார்வன் தன் துழாய் மார்வன்
மாகடல் மாகடல் நீருள்ளான் மலராள் தனக்குள்ளான் தழுக்குழாய் மார்பும் மனக்குள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனக்குள்ளான் தழுக்குழாய் மார்பும் சினத்து செரு நருக செற்றுகள் தேங்கோத செரு நருக செற்றுகந்த தேங்கோத பழன வரு நரகம் தீர்க்குமருது சினத்து செரு நருக செற்றுகந்த தேங்கோத பழன வரு நரகம் தீர்க்குமருது சினத்து செரு நருக செற்றுகந்த நரகம் தீர்க்குமருது சிறுவிரல்கள் தடவி பரிமாற சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்பாய் செய்யவாய் கொப்பளிப்பாய் செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்பாய் குருவையர் புருவம் குருவையர் புருவம் கூடலிப்பாய் குருவையர் புருவம் கூடலிப்பாய் கோவிந்த 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 குழல் கொடு தினபாது தினபாது கோவிந்த குழல் கொடு தினபாது குழல் கோவிந்த குழல் கொடு தினபாது
சிறு விரல்கள் தடவி பரிமாற ஷகள் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புருவம் கூடலிப்ப கோவிந்த 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 குழல் கொடு தினபோது பறவைய கணங்கள் பறவைய கூடு துறாது பறவைய கணங்கள் வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப பறவைய கணங்கள் பறவைய கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவைய கணங்கள் கரவைய கரவைய கணங்கள் கால் பரப்பிட்டு செவியாட்டகில்ல செவியாட்டகில்ல கரவைய கணங்கள் பால் பரப்பிட்டு செவியாட்டகில் கொஞ்சம் சிலம்பலியும் கோமள புன்னகையும் கொஞ்சம் சிலம்பலியும் கோமள புன்னகையும் நெஞ்சம் விட்டகல மறுக்குதே சகி கொஞ்சம் சிலம்பலியும் கோமள புன்னகையும் நெஞ்சம் விட்டகல மறுக்குதே சகி கொஞ்சம் சிலம்பலியும் கோமள புன்னகையும் நெஞ்சம் விட்டகல மறுக்குதே சகி அஞ்சன வண்ணனின் அழகு திருமேனி அஞ்சன வண்ணனின் அழகு திருமேனி அதரப்பான தெழும் அமுத குழலிசையும் அஞ்சன வண்ணனின் அமுத திருமேனி அதரப்பான தெழும் அமுத குழலிசையும் கொஞ்சம் சிலம்பலியும் கோமள புன்னகையும் நெஞ்சம் விட்டகல மறுக்குதே சகி செங்கமல கண்ண இருவிழியாட செங்கமல கண்ண இருவிழியாட மகுடந்தனில் ஒளிரும் மயிலிறகாட செங்கமல கண்ண இருவிழியாட மகுடந்தனில் ஒளிரும் மயிலிறகாட
தழுவி கொஞ்சம் சிலவரையும் கோமள புன்னகையும் விட்டகல மறுக்குதே சகி கொஞ்சம் சிலவரையும் கோமள புன்னகையும் கொஞ்சம் விட்டகல மறுக்குதே. ஓகே சாந்தினி, அடுத்ததான் நம்ம பார்க்க போற பீச் எங்க இருக்குன்னு பார்த்தோன்னா பூம்புகார் தான். பூம்புகார் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டதே இல்லை. வெரி குட் கேர்ள் மணி. சிலப்பதிகாரம் படிச்சிருக்கியா இல்லையா? அதுல வந்துட்டு பூம்புகார் அந்த காவேரி பூம்பட்டினம் சொல்லுவாங்க. இப்பயாவது ஞாபகம் வருதா? பட் பூம்புகார் இருக்கு, பூம்புகார்ல பீச் இருக்குங்கிறதும் எனக்கு நீ தான் வெரி குட். ஆக்சுவலா சொல்றேன் பாரு, பூம்புகார் பீச் வந்து அவ்வளோ ஃபேமஸ். இது ஃபர்ஸ்ட் வந்து காவேரி பூம்பட்டினமா இருந்தது. இங்க வந்து சோழாஸ் இருக்காங்களா, அதாவது சோழர்கள், அவங்கலாம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ என் ட்ரேடிங் இந்த வணிகம் செய்யறதுக்காகவே அது ஒரு பெஸ்ட் பிளேஸா வந்து இது பண்ணாங்க. ஏன்னா அங்க நிறைய ட்ரேடிங்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பூம்புகார் பீச் சுத்தி பார்த்தேன்னு வச்சுக்கோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் ட்ரீ தான் இருக்கும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா, இந்த பீச் வந்து காவேரி நீரோட வந்து சேருதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு பார்த்தேன்னா, இந்த பீச்சோட தண்ணி வந்து கிறிஸ்டல் கிளியர் வாட்டராக இருக்கும், அவ்வளோ தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு இப்போ ஞாபகம் வந்துருச்சு. இந்த காலையில் சன் உதயம் ஆகும் போதும் அண்ட் சன் செட் ஆகும் போதும் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், அந்த சன்னோட ஷேடோ வந்து இந்த பீச்சில் பட்டு கலர் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் ஒரு கோல்டன் கலரில் வந்து வருமா. அந்த அவ்வளோ ஷைனிங்கான ஒரு அப்பியரன்ஸ் வருமா, பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் டோட்டலாக ஓவரால் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் பூம்புகார் அப்படின்றது ஒரு லெஜெண்டரி சிட்டின்னு கூட சொல்லுவாங்க. ஐ திங்க் பேர் மாதிரியே பூ அப்படின்ற மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துக்கு நீ சொல்லும் போது கேட்கும் போது. ஐ திங்க் வந்து கிறிஸ்டல் கிளியரான வாட்டர், அது மேலே சன் ஷேடோ படுது, அது கோல்டன் கலராக தெரியும் பார்க்கறதுக்கு அப்படின்னு கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஐ திங்க் நீ சொன்னதுனாலே நான் கண்டிப்பாக போய் பார்க்க போகிறேன். ஸோ இவ்வளோ இலக்கிய சிறப்புகள் வாய்ந்த ஒரு இடத்த பற்றி பேசும்போது கண்டிப்பாக ஆன்மீகத்தை பற்றி நம்ம ஒரு செக்மெண்ட் பார்த்தே ஆகணும். ஸோ நம்ம திருப்பூர் கிருஷ்ணன் இன்னைக்கு ஆன்மீகத்துலேருந்து பல அரிய தகவல்களை நமக்காக சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் தீய சக்திகளை எப்படி வெற்றி கொள்வது என்பது தொடர்பாக பார்க்கவிருக்கிறோம். உலகில் தெய்வீக சக்திகள், இறை சக்திகள் இருப்பது போலவே அவற்றிற்கு இணையாக போட்டியாக சைத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த தீய சக்திகளும் இருக்கின்றன என்கிறது ஆன்மீகம். அந்த தீய சக்திகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள, அதன் தாக்கத்திலிருந்து விடுபட தியானத்தின் மூலம் இறை சக்தியை நாம் கவசமாக மேற்கொள்ள வேண்டும் என்பது நமது இந்து மத ஆன்மீக மரபு. இந்த தீய சக்திகள் மிக மேலோங்குவதால் தான் உலகில் நிலநடுக்கம், சுனாமி, ஆழிப்பேரலை என்கிறோமே அதெல்லாம் வருகிறது. இந்த தீய சக்திகளை மனிதர்கள் தியானத்தின் மூலம் ஒடுக்கினால் இதுபோன்ற இயற்கை பேரிடர்கள் கூட வராது என்கிற ஒரு கருத்தோட்டமும் ஆன்மீகத்தில் இருக்கிறது. ஸ்ரீ அன்னை இந்த தீய சக்திகளை கண்டறிந்து அவற்றை அதட்டி அடக்குவதில் மிகப்பெரிய வல்லுநராக இருந்தார். அன்னை ஒரு பெண் சித்தர் தியோன் என்பவரிடம் சித்துக்கலையை அவர் கற்றார். பல்வேறு சித்துக்களில் அவர் தேர்ந்திருந்தார். அவருடைய இளம் வயதில் ஒரு சம்பவம், அப்போது அவரை பற்றி அதிகமாக பலருக்கும் தெரியாத அவருடைய ஆன்மீக பெருமைகள். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு கப்பலில் அவர் பயணம் செய்து கொண்டு வந்திருந்தார். அந்த கப்பலில் மற்றும் ஏராளமான பயணிகள் உடன் பயணித்தார்கள். அவர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். கப்பல் அமைதியாக அழகாக ஓடிக்கொண்டிருந்தது. கடலையும் வானையும் பார்த்து அன்னையும் மற்றவர்களும் ரசித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென புயல் காற்று வீசத் தொடங்கியது. இந்த புயல் காற்றின் காரணமாக கப்பல் கிடுகிடுவென ஆடியது. கப்பலுடைய தலைவன் பயணிகளை அழைத்து, இந்த புயலிலிருந்து கப்பல் தப்பிப்பது சிரமம், ஆகையால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அமைதியாக இருங்கள், இறைவனை பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி தன்னுடைய கையாலாகத்தன்மையை அந்த தலைவன் தெரிவித்து விட்டான். விரைவில் இந்த புயல் நீடித்தால் கப்பல் முழுகப் போகிறது என்பது ஒரு உறுதி. மூதாட்டிகள், முதியவர்கள், குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் என பலரும் அச்சத்தால் தவிக்கிறார்கள், கதறுகிறார்கள். அன்னை அமைதியாக அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். இப்படி சுற்றிலும் பல்வேறு வகையான குழப்பங்களும் அழுகுறல்களும் இருக்கிற போது ஒரு பெண்மணி, இளம்பெண், அமைதியாக அமர்ந்திருப்பதும் சிந்தனை வயப்பட்டிருப்பதும்
அனைவரையுமே வியப்பிற்குள்ளாக்கியது. ஏதோ ஒரு முடிவு செய்தது போல அன்னை கப்பலின் மேல் தளத்தை நோக்கி நடந்தார். அவர் பின்னால் எல்லோரும் அமைதியாக உடன் நடந்தார்கள். ஏன் வித்தியாசமாக இயங்குகிறார் இந்த பெண்மணி? ஒரு புனித பெண்மணியாக தென்படுகிறார். இவர் கப்பலில் வந்தாரே, இவர் யார்? இவர் என்ன செய்யப் போகிறார் என்று அவர்கள் பார்த்திருந்தார்கள். மேல் தளத்திற்கு சென்ற அன்னை மிர்ரா கீழே படுத்து கொண்டார். தன் உடலை அப்படியே அந்த கப்பலின் மேல் தளத்தில் கிடத்தினார். சில கணங்களில் உடலிலிருந்து உயிரை பிரித்து அவர் மேலே சென்றார். அங்கிருந்த மருத்துவர்களும் மற்றவர்களும் பார்க்கிறார்கள், அன்னை இறந்து விட்டார். அங்கே கிடப்பது வெறும் உடல் தான். நம்முடைய ஆன்மீக மரபில் கூடுவிட்டு கூடுபாய்தல் என்பது சொல்லப்படுகிறது. வடமொழியில் பரகாய பிரவேசம் என்று அதை அழைக்கிறார்கள். அது ஒரு சித்துக்கலை. சித்தர்கள் அதை நிகழ்த்த முடியும். ஆதிசங்கரர் அமருகன் என்கிற மன்னனின் உடலில் கூடுவிட்டு கூடு பாய்ந்ததாக அந்த வரலாறு சொல்கிறது. நமது அருணகிரிநாதர் கூடுவிட்டு கூடு பாய்ந்து ஒரு கிளி உடலில் புகுந்ததாக சொல்கிறது அருணகிரிநாதனுடைய கதை. திருமூலருடைய கதையில் சுந்தரநாதன் என்கிற ஒரு துறவி மூலன் என்கிற ஆட்டிடையனின் உடலில் புகுந்ததாக அந்த வரலாறு சொல்கிறது. இந்த எல்லா வரலாறுகளிலும் கூடு விட்டு பாய இன்னொரு கூடு தேவைப்படுகிறது. உயிர் தனித்து இயங்கவில்லை. ஆதிசங்கரர் வரலாற்றிலும் திருமூலர் வரலாற்றிலும் கூடு விட்டு கூடு பாய இன்னொரு மனித கூடு தேவைப்பட்டது. மனித உடலில் அந்த உயிர் பாய்ந்து சென்றது. அருணகிரிநாதர் வரலாற்றில் மட்டும் மனித உடலை விட்டு உயிர் கிளி என்கிற ஒரு பறவையின் உடலில் புகுந்ததை பார்க்கிறோம். ஆனால் இந்த எந்த வரலாறிலும் உயிர் தனித்து இயங்கியதாக சரிதமில்லை. ஸ்ரீ அன்னை இந்த உடலை கப்பலின் மேல் தளத்தில் கிடத்திவிட்டு அந்த ஆன்மாவை உயிரை அப்படியே மேலே பறக்கச் செய்தார். அன்னையின் ஆன்மா உயிர் மேலே மேலே பறந்து சென்றது. பறந்து சென்ற அவர் ஆகாயத்தில் ஒரு விந்தையான காட்சியை கண்டார். 3 தீய சக்திகள். அந்த சக்திகள் வேடிக்கையாக சிரித்து கொண்டும் பேசிக்கொண்டும் கேலி செய்து கொண்டும் கெக்கலி கொட்டி கொண்டும் அந்த கப்பலில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அந்த நடுக்கத்தால் தத்தளிப்பதை பார்த்து நகைத்து கொண்டிருந்தன. அன்னைக்கு புரிந்துவிட்டது, இந்த புயலை உருவாக்கியவையே இந்த 3 தீய சக்திகள் தான். இவை 3ம் கூட்டாக சேர்ந்து ஒரு புயலை உருவாக்கி அதில் மக்கள் தத்தளிப்பதை பார்த்து இந்த தீய சக்திகள் மகிழ்ச்சி அடைகின்றன என்பதை அன்னை மனம் புரிந்து கொண்டு விட்டது. அவருக்கு கடும் கோபம் வந்தது. முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறீர்களே என்று அந்த சக்திகளிடம், அந்த தீய சக்திகளிடம் அன்னை அதட்டலுடன் பேசலானார். என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? கீழே இந்த கப்பலில் வருகிற அத்தனை பேரும் அப்பாவிகள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அல்லது உங்களுக்கு என்ன கெடுதல் செய்தார்கள்? நீங்கள் அவர்களை இப்படி துன்புறுத்துவதில் என்ன நியாயம் இருக்கிறது? இதற்கெல்லாம் தெய்வ சக்திக்கு நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். உடனடியாக இந்த புயலை அடக்கி நிறுத்தாவிட்டால் பிறகு நான் எடுக்கிற நடவடிக்கை வேறு மாதிரி இருக்கும், ஜாக்கிரதை என்று உரத்த குரலில் அன்னை முழங்கினார். அந்த முழக்கத்தை கேட்ட அந்த தீய சக்திகள் அச்சமடைந்தன. காரணம், தெய்வ நினைவாகவே இருந்து வாழ்கிற தெய்வீக அருளை பெற்ற ஆன்றோர்கள், சான்றோர்கள், முனிவர்கள் அப்படி ஏதாவது அதட்டும் பொழுது கெட்ட சக்திகளுக்கு வலுவிழந்து மனதில் ஒரு நடுக்கம் ஏற்படுவது இயல்பு. அதனால் அந்த 3 தீய சக்திகளும் அன்னையிடம் மன்னிப்பு கேட்டன, மெல்ல பின்வாங்கின. பிறகு அவை மறைந்து விட்டன. இதெல்லாம் ஒரு கணத்தில் நடந்து முடிந்த விஷயம். அந்த ஒரு கணத்தில் தீய சக்திகள் மறைந்தவுடன் புயல் சட்டாரென யாரோ ஒரு பொத்தானை அழுத்தி நிறுத்தியது மாதிரி நின்றுவிட்டது. புயல் நின்றதும் கப்பலின் ஆட்டம் மாறி கப்பல் நிலை கொண்டது. மக்களெல்லாம் ஆனந்தத்தில் கூக்குரலிட்டார்கள். அதற்குள் மேலே சென்ற அன்னையின் உயிர் மெல்ல மெல்ல இறங்கி கீழே வந்து தன் உடலில் மறுபடியும் புகுந்தது. அன்னை எழுந்து உட்கார்ந்தார். சுற்றில் இருந்த அத்தனை பேருக்கும் தெரிந்தது, இது ஏதோ அன்னை செய்த ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சாதனை என்று நினைத்து அன்னையிடம் என்ன நடந்தது என்று விசாரித்தார்கள். அன்னை சொன்னார், அத்தனை பேரையும் காப்பாற்றியாக வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் காப்பாற்ற வேண்டும். உலகிற்கு எந்த கெடுதலும் நிகழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காக இறைவனை நாள்தோறும் பிரார்த்திக்கிறவள் நான். ஆகையால் கப்பலில் உள்ள உங்கள் அனைவரையும் காப்பாற்றியாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு என் உடலை கீழே கிடத்தினேன். உயிரை மேலே பறக்க விட்டேன். அந்த தீய சக்திகளை நான் அதட்டி அடக்கினேன். புயல் நின்றுவிட்டது. இனி அனைவரும் நிம்மதியாக இருக்கலாம். நாம் போக வேண்டிய இடத்திற்கு போய் சேரலாம் என்று அன்னை சொன்னதாக அன்னையினுடைய வரலாற்றில் வருகிறது.
மனம் என்பதுதான் கப்பல். அதில் வருகிற தீய எண்ணங்கள் தான் புயல்கள். அந்த தீய எண்ணங்களை தோற்றுவிக்கிற தீய சக்திகள் உலகெங்கும் இருக்கின்றன. அந்த தீய சக்திகளுக்கு ஆட்பட்டு மனக்கப்பல் தடுமாறுகிற போது அன்னையை பிரார்த்தித்தால் அன்னை நம் மனத்தின் உள்ளே கோயில் கொண்டு அமர்ந்து அந்த தீய சக்திகளை அதட்டுகிறார். அப்போது தீய சக்திகள் வலுவிழந்து விடுகின்றன. மனிதன் தூய்மையானவனாக மாறுகிறான். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் என்கிறது திருக்குறள். வள்ளுவம் சொல்கிற நெறி அது. எந்த தர்மமும் செய்ய தேவையில்லை, எப்படிப்பட்ட புண்ணிய செயலும் செய்ய தேவையில்லை. மனம் மாசில்லாததாக இருந்தால் போதும். மனத்தில் நல்ல எண்ணங்கள் மட்டுமே தொடர்ந்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். சிவானந்தர் சொல்கிறார், எண்ணம் என்பது ஒரு குழந்தை. எண்ணம் என்கிற குழந்தை தோன்றிவிட்டால் அது வளர்ந்து செயல் என்கிற மனிதனாக மாறிவிடும். எனவே பாவத்தின் மூலம் செயல் அல்ல, எண்ணம். எனவே எண்ணத்திலேயே கெடுதலான தீய எண்ணம் வருகிற பொழுது அதட்டி அவற்றை நிராகரித்துவிட்டு தூய்மையான எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று சிவானந்தருடைய கருத்தோட்டம் சொல்கிறது. அன்னையினுடைய வாழ்வில் இன்னொரு சம்பவம் வருகிறது. அன்னை அடிக்கடி சொல்வது தீய சக்திகளை விலக்க வேண்டும் என்பதுதான். தீய சக்திகள் காற்றில் உலவுகின்றன. அன்னை அமர்ந்திருக்கிறார். சாளரத்தின் வழியே வெளியே பார்க்கிறார். கருப்பாக புகை மூட்டமுடைய ஓர் உருவம் அன்னையினுடைய இல்லத்தை நோக்கி வருகிறது. அந்த புகை மூட்டமுடைய உருவம் மற்றவர் கண்களுக்கு தெரியாது. ஆனால் தெய்வீக அருள் பெற்ற தவ ஆற்றல் நிறைந்த அன்னையின் கண்களுக்கு அந்த உருவம் புலப்படுகிறது. அன்னைக்கு புரிகிறது, ஒரு தீய சக்தி தாக்க வருகிறது என்று புரிந்து கொண்டு அவர் அமைதியாக தியானத்தில் ஆழ்கிறார். சற்று நேரம் தியானம் செய்துவிட்டு கண் திறந்து பார்க்கிறார். அந்த தியான சக்தி ஒரு கவசம் போல அவரையும் அந்த இல்லத்தையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் அதை உடைத்து கொண்டு அந்த தீய சக்தியால் வர முடியாததால் அந்த கரும்புகை போன்ற தீய சக்தி மெல்ல மெல்ல விலகிச் செல்வதையும் அன்னை பார்க்கிறார். இந்த சம்பவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால், தீய சக்திகள் நம்மை அணுகி நமது வாழ்வில் கெடுதல்களை செய்யாமல் இருக்க நாள்தோறும் இறையருளை பிரார்த்தித்து தியானம் செய்ய வேண்டும். அப்படி தியானம் செய்கிற போது நமது உடலை சுற்றி மனதை சுற்றி இறையருள் ஒரு கவசமாக நின்று தீய சக்திகள் நம்மை தாக்காது நம்மை காப்பாற்றும் என்கிற ஒரு செய்தியை பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜீவிதா, அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி பீச் இருக்கு இல்லையா? ஸோ அதில் எல்லாருக்குமே தெரியும் விவேகானந்தா ராக்கு, அதுலேருந்து பார்த்தா சன்செட் சன்ரைஸ் தெரியும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எல்லாருமே மோஸ்ட்லி பீச்சுக்கு அதுக்கு போவோம், குளிக்கிறதுக்கு போவோம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுறதுக்கு போவோம். ஸோ வந்துட்டு இந்த விவேகானந்தா ராக்லேருந்து நம்ம வந்து இந்த சன்செட் சன்ரைஸை பார்க்கறதுக்குனே ஒரு குரூப் வந்து டெய்லி ஈவினிங்கும் காலையிலையும் போயிருமா. அண்ட் வந்துட்டு நம்ம திருவள்ளூர் ஸ்டாச்சுலேருந்து ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா அந்த முக்கடல் சங்கமிக்கிறது ரொம்ப அழகாக தெரியுமா. அதாவது அரேபியன் சி, இந்தியன் ஓஷன், அப்புறம் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்கால் வந்து ஒரு ப்ளூ கலர்னு சொல்லலாம். அண்ட் இந்தியன் ஓஷன் வந்து ஒரு ஒயிட்டும் லைட் ப்ளூவும் இல்லாமல் நடுவில் அது ஒரு கலர். அண்ட் வந்து அரேபியன் சி வந்து ரெட் அண்ட் ஆரஞ்ச். ஸோ இந்த மூணு வந்து அந்த சங்கமிக்கிற அந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா. அது திருவள்ளூர் ஸ்டாச்சுலேருந்து அந்த நடு கடலில் பார்க்கும்போது ஓ மை காட் இவ்வளோ அழகாக இருக்கு இந்த இடம். நீ சொல்லும் போதே எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போனால் முக்கியமாக அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்ட இருந்து அந்த மூணு கடலும் சங்கமிக்கிற இடத்த பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து குளிக்கிறதுக்கு மட்டும்தான் பீச் அப்படின்னு நினைக்காம தயவு செஞ்சு முக்கடல் சங்கமிக்கிறத போய் கரெக்டாக பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, அது வந்து போட்டில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ நம்ம போட்லேருந்து கூட பார்க்கலாம். அண்ட் போட்டில் வந்து ரொம்ப உங்க லைஃப் சேவிங்காக வந்து லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ஒரு பெரிய போட்டில் நம்ம எல்லா ஃபேமிலியோட ஜாலியாக போகலாம். அண்ட் வந்துட்டு நம்ம சென்னை பீச் மாதிரியே வந்துட்டு அங்கே பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்ற ஐட்டங்கள், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும் நமக்கு. ஸோ ஓகே, கன்னியாகுமரி போனால் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் பார்க்கலாம், இது கூட ஒரு டேஸ்டியான ஃபுட்டையும் சாப்பிட்லான்ற சூப்பராக சொன்னேன். சரி, இனி நாளோட லக்கியஸ்ட் பர்சன் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் யதார்த்த ஜோதிடர் செல்வி 12 ராசிக்காரர்களோட யோக பலனை சொல்றதுக்காக ரெடியாக இருக்கிறாரு. பார்த்துட்டு வந்துடலாமா? கண்டிப்பாக. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 17ஆம் தேதி 5வது மாதம் 2015ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 3ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள்.
மேஷராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் மட்டும் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை தரும். அஷ்டமத்தில் உள்ள சனி அமைப்பு உங்கள் ராசியிலே சந்திரன் வீற்றிருப்பதனால் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். வாய் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகள் கூடவே கூடாது. ஆக்ரோஷம் வேண்டாம். எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் பொறுமையாக கையாண்டாலே அந்த பொறுமையினால் மிகப்பெரிய வெற்றி அடைவீர்கள். பதட்டத்தில் தேவையில்லாத கோபதாபத்தில் இஷ்டத்துக்கு பேசி விடுவது அந்த பிரச்சனைகளின் தாக்கத்தை பெரிதாக்கலாம். பொறுமையாக இருப்பதும் ஆவேசப்படாமல் இருப்பதும் எல்லா விதத்திலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்துடன் மற்றவர்களுக்காக நீங்கள் எப்படி உங்களுடைய ஐடியாக்கள் கொடுக்கிறீர்களோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக இருந்து கையாண்டாலே வெற்றி கிடைக்கும். அந்த விஷயத்தில் ஆவேசம் மட்டும் இன்று கூடவே கூடாது என்பதை மேஷராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோக அமைப்பு, பண அமைப்பு, தொலைதூர செய்திகள், வர்த்தகங்கள், வியாபாரங்கள் எல்லாம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாக காணப்படுகிறது. கண்டிப்பாக இன்று மாலை 5:43 முதல் குடும்ப விஷயத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சமசப்தமத்தில் சேரக்கூடிய கிரகங்கள் சனி பார்வைப்படுவதனால் குடும்ப விஷயத்தில் மட்டும் மிக கவனமாக இருப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடோ பிறர் குடும்பத்தில் உங்களுடைய தலையீடோ பெருமளவு பாதிப்புகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெளிவட்டாரத்திலோ கேளிக்கை போன்ற அமைப்போ ஓய்வு நேரத்தை சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் ஒரு குறையும் காணப்படவில்லை. சரியாக முறையாக குடும்பத்தினருடன் இருந்து அவர்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது பெரிய அளவு அனுகூலத்தை இன்று ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலம், லாபம், பணவரவில் சந்தோஷம், புதிய முயற்சிகள் வெற்றிகள், படிப்படியாக நல்ல செய்திகள், தொலைதூர செய்திகள் அனுகூலங்கள், கடல் கடந்து வியாபாரங்கள், கடல் கடந்து பிரயாணங்கள், உத்தியோக மாற்றம், அடுத்த மாநிலத்துக்கு பயணங்கள் எல்லாம் பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் அதை தவிர்த்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அமாவாசையான இன்று குடும்பத்தில் விடுபட்ட மூத்தார் கடன் சொல்வார்கள், நீத்தார் கடன், அதுபோல் நம்மிடம் வாழ்ந்து நம்மளிடம் இருந்த நம்ம குடும்ப முன்னோர்களுக்காக மனதார அன்னதானம் செய்வது மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவு அனுகூலத்தையும் நல்ல செய்திகளையும் குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தெல்லாம் படிப்படியாக குறைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் காணப்படுவதை இந்த நாளில் அந்த அன்னதானம் செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். உத்தியோகத்தில் சுணக்கமில்லாமல் அமைப்பு காணப்படுகிறது. ஓய்வு நாளாக இருந்தாலும் உழைக்கக்கூடிய நாளாகவே காணப்படுகிறது. அந்த உழைப்புக்காக சலித்து கொள்ளாதீர்கள். வெளிவட்டாரம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. பண வரவு புதுதாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பணத்தினால் ஏற்பட்ட இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. சந்திர கேந்திரத்தில் குருவும் குருவின் கேந்திரத்தில் சந்திரனும் இருப்பதை கவனித்துக் கொள்க. எனவே தடைப்பட்டிருந்த சுபகாரியங்கள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதுடன் புதிய ஒப்பந்தங்கள், புதிய வரவுகள், புதிய சந்தோஷங்கள் அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தி தரும். ஏற்றத்தின் அளவு அதிகரிப்பதனால் சரியாக முறையாக பயன்படுத்தி கொண்டு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யுங்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி இன்று கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி ஒரு விஷயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் நல்ல நேரம் வரக்கூடிய நாளாக காணப்படுவதனால் சரியாக முறையாக பொறுமையாக இருந்து நன்மை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பொறுமை கடலிலும் பெரியது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்பதை சிம்மராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கோபம் வேண்டாம், அலட்சியம் வேண்டாம். எல்லோரிடத்திலும் ஒரு நிதானத்துடன் இன்முறைகளுடன் இருங்கள். அரசு துறை சார்ந்தவர்கள் மிக உயர்ந்த பொறுப்புகள் வருவார்கள். அரசாங்க அமைப்பில் புதிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. விடுபட்டிருந்த அனைத்து முன்னேற்றமான அமைப்புகளெல்லாம் நல்ல செய்திகள், புதிய ஒப்பந்தங்கள், பெரிய பெரிய கான்ட்ராக்டுகள் எடுக்கக்கூடிய இருந்தவர்களெல்லாம் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நல்ல அமைப்பை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், வீடை புதுப்பிப்பது போன்ற சுபவிரயத்திற்கெல்லாம் உடனடியாக எஸ் சொல்வதே நன்மை தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலம், தொலைதூர அமைப்புகள், நல்ல செய்திகள் எல்லாம் காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்பட்டாலும் நீங்களாகவே ஓய்வு நாளை கெடுத்துக்கொள்வீர்கள்.
எல்லோரிடத்திலும் ஆக்ரோஷப்படுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். யாரையும் கடும் சொற்களோ தவறான வார்த்தைகளை சொல்வதனால் பெரும் ஆபத்துகளை ஏற்படுத்திவிடும். கண்டிப்பாக மாலை வரை, அதாவது 5:30 மணி வரை சந்திராஷ்டிரம அமைப்பு உள்ளது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு அண்டை அயலார் வீட்டு விஷயத்திலாக இருக்கட்டும், புதிதாக அறிமுகமாகின்ற விஷயத்திலாக இருக்கட்டும் பொறுமையாக இருங்கள். தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக காணப்படுவதனால் தந்தைக்கு தன்னுடைய சொந்த குடும்பத்தினர் பெற்றோரிடம் சிறு வாக்குவாதங்கள் கூட பெரிய அளவு பாதிப்புகளையும் பெரிய அளவு சங்கடத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றங்கள் அனுகூலங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சுபவிரய பிராப்தங்கள் சுப அமைப்புகள்லாம் வந்தாலும் அதை தட்டி விடுவது, தட்டாமல் பாதுகாப்பது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு மாலை 5:30 மணி முதல் 5:43 சந்திராஷ்டிர அமைப்பு ஆரம்பிப்பதை கவனத்தில் கொள்க. எனவே அந்த வீரியம் ஆரம்பத்திலே வந்து விடக்கூடாது. பொறுமையாக இருங்கள். அரசு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பதும், சட்டத்துக்கு புறம்பானவர்கள் நிழல் கூட அண்டாமல் இருப்பதும், வண்டி வாகனத்தில் செல்லுகின்ற மாதிரி விதிமுறைகளை மீறாமல் இருப்பதும், அனாவசிய பயணங்களை அறவே தவிர்த்து கொள்வதும், யாருக்கும் கையெழுத்திடுவதற்கு முன்பாகவோ ஜாமீன் கொடுப்பதற்கு முன்பாகவோ மிக மிக கவனமாக இருப்பது மிக முக்கியம். சட்டத்திற்கு புறம்பானவர்கள் நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது இந்த காலகட்டத்தில் நன்மை தரும். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் இருப்பது நன்மை தரும். நீண்ட நாட்களாக தேகத்தில் உபத்திரம் கொடுத்த இந்த பகுதிகளில் பாதிப்புகள் திடீரென்று பெரிதாகலாம். மிக மிக கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று நத்தையை போல் சுருக்கிக் கொள்வதே சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்ல செய்தி, அனுகூல பிராப்தங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தைரியம், வெளிவட்டாரத்தில் ஏற்றம், பணவரவில் சந்தோஷம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை காணப்படவில்லை. கோபதாபத்தினால் குடும்பத்தில் தேவையில்லாத ஆக்ரோஷங்கள், வார்த்தை பிரயோகங்கள், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சண்டை சச்சரவுகள், துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். பிறருக்கு உங்கள் குடும்ப விஷயத்தில் அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும், ஆலோசனை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதும், உங்கள் குடும்ப விஷயத்தை 4 செவத்துக்குள்ளாக நீங்களாக பேசி தீர்த்து கொள்வது நன்மை தரும். உறவினரையோ நண்பர்களையோ அண்ட விடுவது உங்களுக்கு பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், யோகம், அனுகூலங்கள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், மனதில் இனம் புரியாத சந்தோஷ அமைப்புகள், பயணங்களால் ஏற்றங்கள், கடல் கடந்து பயணங்கள், தொலைதூர பயணங்கள், விமான பயணங்கள், அந்த பயணங்கள் மூலமாக லாபங்கள், பெற்று பிரிந்த குடும்பத்தினர் ஒன்றாவதற்கும் குடும்பத்தினருடன் போய் சேருவதற்கும் மிக சந்தோஷமாக ரெக்கை கட்டி பறக்கக்கூடிய இந்த நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலம், தொலைதூர செய்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், கடல் கடந்த அமைப்புக்கு உண்டான உத்தரவாதங்கள், மனதில் இனம் புரியாத சந்தோஷ அமைப்புகள், அதே சமயம் பிள்ளைகளுடைய தேகாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருப்பது, குடும்பத்தாருடன் நல்ல உணவு விடுதிக்கு செல்வது, நண்பர்கள் வீட்டுக்கு செல்வது, உறவினர் வீட்டுக்கு செல்வது, சந்தோஷமாக இருப்பது போன்ற விஷயத்திற்கெல்லாம் அனுகூல பிராப்தங்கள் காணப்படுகிறது. குலதெய்வ வழிபாட்டை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள் இன்று முயற்சித்தால் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோகம், அனுகூலம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் எல்லாம் காணப்பட்டாலும் மாலை முதல் குடும்பத்தில் பெற்றோர்களுக்கு உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகள் பெரிதாகலாம். அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை ஓத்திரங்கள் மனதை சங்கடப்படுத்தலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகளில் மிக மிக கவனமாக சிறிது விட்டு கொடுத்தாலும் நீங்கள் பொறுமையாக கையாளுவதே நன்மை தரும். கோபதாபங்கள் வேண்டாம். வெளிவட்டாரங்களின் யோகம், அனுகூலம், சந்தோஷம் எப்பெல்லாம் காணப்பட்டாலும் குடும்பத்தில் நிம்மதியற்ற தன்மை காணப்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடிய நாள், தொலைதூர செய்திகள் நன்மைகள்,
குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்களுக்கு உத்தரவாதங்கள், கேளிக்கை போன்ற விஷயத்திற்கு அனுகூலங்கள், சுபவிரய பிராப்தத்துக்கு உண்டான செலவுகளுக்கு கடன் பட்டாலும் அது மனதிற்கும் குடும்பத்திற்கும் சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய நாள். எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான அனுகூல பிராப்தங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், கடல் கடந்த நல்ல செய்திகள், குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கைக்கு உண்டான உத்தரவாதங்கள். அதே சமயம் புதிய அறிமுகங்கள் விஷயத்தில் மிக மிக கவனம். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஓகே சாந்தினி, பீச்சஸ் பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ தமிழ்நாட்டில் பீச்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா திருச்செந்தூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் வந்து இந்த தூத்துக்குடி, இந்த மாதிரியான நிறைய கடலூர், நிறைய பீச் இருந்துக்கிட்டே இருக்குமா. பட் நமக்கு ஒரு நாளே பத்தாது, நிறைய பேச வேண்டியது இருக்குது. என்ன சொல்கிற? கண்டிப்பாக இன்றைக்கி நாளே பத்தாது. நீ சொன்ன மாதிரி அவ்வளோ பீச்சஸ் இருக்குது பேசுறதுக்கு. வெரி வெரி சாரி, கொஞ்சம் தான் பேச முடிஞ்சது எங்களுக்கு. பட் நாங்கள் பேசுகிறது கொஞ்சமும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அண்ட் திஸ் இஸ் சாந்தினி மதிவாணன் and ஜீவிதா signing off from the entertainment of புத்தம் புது காலை. பாய். Thank you.